வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது கதவமலை சிவன் கோயிலில். இந்த கதவமலை சிவன் கோயிலோட வரலாறு மற்றும் முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வழியாக தான் கதவமலை சிவன் கோயிலுக்கு போகணும். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வழி. மலை மேலே தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக தைல மர காட்டுக்குள்ளே தான் போகணும். பாதை நல்லா அழகாகவே இருக்குது போகிற பக்கம். கதவமலை சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தாண்டிக்குடி என்ற கிராமத்தில் இருக்குது. தாண்டிக்குடியிலேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா இந்த கோயிலை அடையலாம். நம்ம மலை ஏற்றத்தை விரும்புவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு முறைனாச்சும் நீங்கள் வந்துட்டு போகணும். அவ்வளோ அற்புதமான இடத்துல தான் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அடர்ந்த வனப்பகுதியெலாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம போக முடியும். இப்போ அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற டயத்தில் மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக மேகமூட்டமெல்லாம் முன்னாடி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக. இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்த தாண்டிக்குடிக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பஸ் இருக்குது. வத்தலக்குண்டிலேருந்து தாண்டிக்குடிக்கு பஸ் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து தாண்டிக்குடிக்கு பஸ் இருக்குது. அதில் நீங்கள் எப்படி வேணுமோ வரலாம். கொடைக்கானல்லேருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாண்டிக்குடி கிராமம் இருக்குது. அதேமாதிரி ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 65 கிலோமீட்ரு, திண்டுக்கல்லேருந்து 57 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தாண்டிக்குடி கிராமம். பகுதி தூரம் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கோயில் வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வழியில் பைக்லேயும் வரலாம், ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு தான் போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போக முடியும். இந்த இடத்துல எவ்வளோ மேடை இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே மூச்சு வாங்குச்சு இந்த இடத்துல ஏறும்போதெல்லாம். முன்னாடி பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. இந்த சைடு பள்ளத்தாக்குலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, புகை மூட்டம். மழை வர்ற மாதிரி ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக. இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. புல்வெளிகள் ரொம்ப அடர்ந்த புல்வெளியெலாம் இருக்குது. முன்னாடி மரங்கள், கொய்யா மரங்கள்லாம் இருக்குது. அதில் கொய்யா பழமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு அடர்ந்த தைல மர காடு வருது. அந்த காட்டுக்குள்ளே முன்னாடி 2-3 பேர் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே கோயிலுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி போகிறாங்க பாருங்கள். அந்த சைடு கோயிலுக்கு தான் போவாங்க போல். அது பக்கத்துலேயே ஒரு மலை வேறு இருக்குது இந்த சைடு பார்க்க. அந்த மலையும் ரொம்ப அழகாகவே இருக்குது இங்கேருந்து பார்த்தா. அந்த சைடில் தெரியுது பாருங்கள் அந்த மலை. அந்த மலை தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆதி பராசக்தி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலை தாண்டி தான் நம்ம போகணும். முன்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலையும் பார்க்க ரொம்பவே அழகாகவே இருக்குது. எப்படி இருக்குங்க பாருங்கள். அந்த மரமெல்லாம் எவ்வளோ ஹைட்டு. ஒவ்வொரு தைல மரமும் சுமார் 100லேருந்து 150 அடி ஹைட் இருக்கும் போல். அவ்வளோ உயரமாக இருக்குது. பெருசாக இருக்குது இந்த மரங்கள்லாம். காற்று அடிக்கும்போது அந்த தைல மரத்தோட இலையில சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வருது. மழை பெஞ்சா எப்படி சவுண்டு வரும் அது மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குது இந்த சவுண்டு கேட்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் ஜீப்பு நிற்கணும். இந்த இடத்துக்கு வர முடியும்னா அது ஜீப்புனால் மட்டும்தாங்க வர முடியும். மற்றபடி பைக்கு எதுவுமே வர முடியாது. எப்படி நிற்கிது பாருங்கள் கம்பீரமாக அந்த ஜீப்பு. இங்கே பக்கத்தில் காய்கறி தோட்டமெல்லாம் இருக்குது. அந்த காய்கறி ஏற்றிட்டு போக தான் அந்த ஜீப்பு வந்திருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு ஜீப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு சில மக்கள் வந்து பைக்கிலே வர்றாங்க. அவங்களாம் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மழை வரையுமே பைக்கில் வர்றாங்க. ஆஹா, நம்ம பாதை மாதிரி வந்துட்டாங்க. அந்த போர்டு முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த வழியை அந்த சைடு வந்திருக்கணும். நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்திருக்கேன். சரி பரவாயில்ல விடுங்க, போகும்போது அந்த வழியை போய்க்கலாம். இங்கே நம்ம ஒரு தீபம் ஏற்றுற இடம் இருக்குது. ஒரு சாமி சிலை வச்சுருக்காங்க. அதிலிருந்து முன்னாடி போகணும். நம்ம இந்த பாதையில் தான் வந்திருக்கணும். நம்ம இப்படி சுற்றி இந்த வழியில் வந்துட்டான். சரி போகும்போது அந்த வழியிலே போயிடுவோம். இந்த வழியில் போகிறது நம்ம ரொம்ப கவனமாக போகணும். நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பள்ளம், ஒரு 150 அடி 200 அடி பள்ளம் இருக்குது. விழுந்தோம்னா அவ்வளோதான். ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இந்த இடத்துல மட்டும்.
எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலை ஃபுல்லாகவே தைல மரம் தான் இருக்குது. அதிகமாக நிறைய மரங்கள் இருக்குது. இந்த புல்லு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவேன்னு. எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு. இந்த பாறையெல்லாம் பாருங்கள் பாசி படர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முன்னாடி 2 தைல மரம் இருக்குது. பாதை ரொம்ப குறுகலான பாதை, கவனமாக வரணும் இந்த சைடு. இந்த இடத்துல தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பாறையிலிருந்து லைட்டாக, ரொம்ப வரல தண்ணி. முன்னாடி தெரியுது பாருங்கள் கோயில், அதுதான் கோயில். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து இந்த காட்சியை. இந்த இடத்துல ரொம்ப தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஒழுகிட்டு இருக்குது. சிறிய நீர் ஊற்று போல். ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த இடம். அவ்வளோ அற்புதமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில, சொட்டு சொட்டுன்னு வருது. ரொம்ப வெள்ள தண்ணி. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பாறையை பார்க்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள் எப்படி வருது தண்ணி, லைட்டாக தான் வருது. இந்த என்ட்ரன்ஸில் கல்வெட்டு வச்சுருக்காங்க, யார் யார் நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. முன்னாடி பாருங்கள் இதான் நுழைவாயில், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு கம்பி கேட்டெல்லாம் போட்டு விட்ருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லாஸ்ட்டுக்கு போனால் தான் நமக்கு சிவன் இருக்காருங்க. இந்த கோயில் வந்து சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதான்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகள் பழமையான கோயில். அப்பேற்பட்ட சிவன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து முழு உருவச் சிலை இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பேன்னு. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு, மலைகள்லாம் தெரியுது பாருங்கள். அந்த முழு உருவ சிலையை இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பக்கத்தில் பார்ப்போம். எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த பாறை இடுக்கில் இருக்குன்னு பாருங்கள். சிவனோட முழு உருவச்சிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு லிங்கம் இப்போ ரீசெண்டாக தான் வச்சுருப்பாங்க போல். இது வந்து 2000 ஆண்டு பழங்காலத்து சிலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டம் இருக்குன்னு பாருங்கள். சிவனோட காட்சி இப்படி இருக்க காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிலையை பார்க்கவே. அப்படியே மெய் சிலிர்க்குது. நம்ம நினச்சாலாம் சிவன் கோயிலுக்கு போக முடியாதுங்க. சிவன் நினச்சா தான் சிவன் கோயிலுக்கு போக முடியும். இந்த சிவனை பார்க்க கண்கள் 2ம் பத்தாது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பாறை இடுக்கில் எங்களோட முருகன் கோயில் வேறு இருக்குது. அந்த பாறை கோயிலுக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளோதாங்க, சிவபெருமானை நம்ம பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அற்புதமாக இருக்குன்னு. இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்க வேண்டியது. அப்படி போய் சுற்றி வந்துட்டான். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பாறைகளில் பொருட்களாக எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த புல்லெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. பாறை ரொம்ப வழுக்கோலாம் இல்லை, நடந்து போகலாம். புல்லு பூரா நல்லா முளைச்சிருக்கு. அதில் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அந்த புல்லுகளை பார்க்க. முன்னாடி மழை வர்ற மாதிரி மேகமூட்டமெல்லாம் இருக்குது. மழை வருதானு தெரில. இந்த கதவமலை சிவன் கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேஷமாக இருக்கும். அப்புறம் தமிழ் வருடப்பிறப்புக்கு இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். அப்போ வந்து அன்னதானமெல்லாம் போடுவாங்க. கூட்டம் வந்து அதிக அளவில் அப்போதைக்கு வருவாங்க. நாட்கள்லாம் இது மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்கும். எப்போ வேணுமோ வரலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள்.